என்ன பழக்கம்? வாங்கிட்டு ஆமா அண்ணா ஓய் அந்த சுவிட்ச் போட்டு தட்டு நின்று போயிரு அங்க தட்டி விட்டாங்க பக்கத்துல தட்டி விட்டாங்க சரி 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 விட்டுரு அண்ணா ஓய் நான் வந்திருக்கிறேனே இந்த ஊராடு ஊருக்குள்ள ஒரு தனிமையாக ஒரு வயசு பள்ளி நிக்குது இல்ல ஆமா அதனால ரசிக்கிறதுக்கு ஒரு குஞ்சாடு குஞ்சா வேணும் யாருக்கிட்ட நான் போகட்டும் யாருக்கிட்ட போறியா கலைஞர்கிட்ட போ சும்மா தான் இருக்கிறாரு என்கிட்ட வந்தானவ பாத்துக்க பாப்பாக்கு கலைஞர் இருக்கிறாருமா சரி வர சொல்லு அப்படிதான் வர சொல்லு எங்க அண்ணன் பாவம் அண்ணனா எங்க அண்ணன் மட்டும் எத்தனை நாள் செய்வாங்க சரி சரி சரிமா அண்ணா ஓய் இருந்தாலும் வாயால ஒரு பாடல் பாடுவாயா? பாடுறதோட என் தம்பி அருமையா பாடுவான். வா பாப்பா ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாடு. என்ன பாட்டு பாப்பா வேணும்? அண்ணா முத பழசுல இருந்து புதுசு விடுனா. பழசுல இருந்து புதுசுல விடுறதா? சரி பாப்பா. என்ன பாட்டு கேளு. என்ன பாட்டு வேணும்? பட்டாம்பூச்சி போறோம். குத்து சாங் தெரியுமா? குத்து சாங். அந்த பாட்டுல இருந்து போடணும். சரி பாப்பா. பட்டாம்பூச்சிடே 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 பலபலனே கொளுத்திய பவள கண்ணாடி பத்தோமா வந்தனே மாமா முன்னாடி அழகே அழகே உன மனதில் ஆச்சவா கனவன கையா குடுக்கனா ஒரே பாட்டு வேணும். நீ யாரும் பேர் என்ன டப்பு டப்புன்னு சொல்லு பாக்கலாம். அப்படியா? விளக்கமா சொல்லட்டுமா? சொல்லு பாக்கலாம். இருந்தாலும் உங்க பேர் என்ன? என் பெயரும் சுந்தரவெளித்தாதி என்று சொல்லலாம். சுந்தரவெளித்தாதி. ஆமா. எதற்காக வந்த தெரியுங்களா? எதற்காக? அம்மா பாஞ்சாலம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா. போலாமா? போலாமா? அடியே ஏண்டி அங்க ஓடுற? சந்தோஷமா நான் உனக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். என்னை பார்க்காம எப்படி அங்க போறீங்க? அங்க யார பார்க்க போற? யாரோ ஆர்வத்துல போயிட்டேன். ஆர்வம் இங்க இருக்கு. அங்க போற ஆர்வ கோளால பிறந்த அடியா மாமா அக்கா தரதா
என்ன சொல்ல வர? அதாவது அடியம்மா ஓட்டமா ஓடி வந்திருக்கிறியா? எப்பல ஏண்டி கொஞ்சம் பொறுமையா தான் வருது. உங்களை பார்க்கணும் ஒரு ஆசை. இது ஓலி பெண்ணா? ஏய் என்ன நெப்பலாம் பேசிட்டு இருக்கற? ஏமா ஓலி பெண். ஓலி பெண் அழகா இருக்குதுமா. பேர் என்னன்னு கேட்டியா இல்லையா? கேட்டேன். என்ன பேரு? இந்த சுந்தரவல்லி தாதினால. ஆமா அழகா இருக்குடா. சுந்தரம்னா என்ன? அழகுனா அழகு. சரிமா. இரு நான் சொல்லி முடிச்சிடுறேன். சுந்தரி அப்படின்னா அழகு. அழகுலயே அவளை பூட்டுப்பட்டதுனால சுந்தரவல்லின்னு நாங்க தான் பேர் வச்சோம். யாம கண்ணு 10 கிலோமீட்டர் உள்ள போயிருக்குது. கேப்பின் தான் உள்ள போயிடுச்சு பாவம். சரிமா போய் அதெல்லாம் இருந்து போறீங்க மாமா. அந்த பொம்பளை கூட கொஞ்சம் ஆஞ்சில இருந்து வாங்கி கூட. என்னடி இப்படி எல்லாம் பாக்க பண்ணி வச்சிருக்கிற? என்ன பண்றது? யாரும் செட்ல போறது இல்ல, நான் தான் போடுறேன். நம்ம அதனால எங்க அப்படியே ஒரு பீடி வைக்கணுமா? ஏடி எனக்கு நல்ல நான் தருவா. இந்த பாஞ்சாலிக்கு தோழி பெண்ணா இருந்து இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. இன்னில இருந்து விட்டுரு. அப்படி எல்லாம் இருந்தாலும் பணத்தை பண்ணபடியா என்றைக்குமே சுகபோகமாக இதே செட்ல இருக்குன்னு சொல்லி அன்போட வாழ்த்துறேன். அப்படி எல்லாம் இருந்தாலும் சரி அது சீக்கிரமாக கனவுலாம் சந்திக்கணும். அதனால போகலாம். ஏய் என்னடி இப்படி? என்ன அப்படி புடிச்சுப்பா? சரணமே
சுவாமி நாதா மல்லிகை முல்லிகை மட்டும் மறிக்கொழுந்து கோங்கு மந்தாரம் எதுவாச்சு என்று சொல்லக்கூடிய பல வாசனாடி விளையலாம் கொண்டு வந்து பன்னிரால் பாவம் கழுவி பட்டாடையால் நீருடித்து அன்பு தேவியாக பாஞ்சாலி உங்களுடைய அணிவிட்டு அணுகிறேன் சுவாமி. கண்ணே தேவி இவள் அருகே இருக்கின்றாளே இவள் யாரு? சுந்தரவல்லி தாதி. சுந்தரவல்லி, ஆமா. நீ எல்லாம் பாதம் படிக்க மாட்டாயா? யாருக்கு? எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்ன அப்படி மசம் நின்னுட்டு இருக்கிற பாதம் பண்ணிடி? இவங்க வீட்டுக்காரங்க. ஆமா. இதெல்லாம் தெரியாம தான் எனக்கு தோல் பெண்ணா இருக்கிறியா? அப்படி இடியில இடிச்சு கொடுத்து ஜாக்கிரதை சொல்லணும். போயிட்டு இருக்கிறியா? அப்புறம் என்ன பண்ற? பாத்து பண்ணி கண்ணே தேவி பாஞ்சாலி, நீயும் தம்பியாக அர்ச்சனை நகுல சகாதேவன் அனைவரும் என்னுடைய பாதத்தை பிடித்தபடியா எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? என்னுடைய பாதத்தை படித்தபடியா பூ உலகிய என்றும் சில சேமத்தோடு வாழ்ந்திருப்பார். ஆமா. ஆனால் ஒரு விஷயம், எதற்காக தெரியுமா உன்னை அழைத்தேன்? எதற்காக அழைத்த காரணம் யாத காரணம் என்ன சொல்கிறார்? நீங்க எதற்காக அழைத்தீர்கள்?
என் அண்ணனாகப்பட்டவர் சொல்லுவார். அப்படியா? பொறுமையாக நில். தம்பிமார்களா, இதோ 11 வருடம் வனவாசம் கடந்து விட்டான். இது 12வது வருடம், 12வது வனவாசம். இந்த வனவாசத்திலே எப்படி நாம் இந்த வனவாசத்தை கடக்க போகிறோம்? எப்படி காலம் கழிப்பது? ஆமா, அப்படி என்று ஒன்றுமே தெரியாமல் விடுக்கி, ஒன்றுமே புரியாமல் வடிக்கி உங்களை அழைத்து ஒரு ஆலோசனை கேட்கலாம் என்று உங்கள் இருவரையும் அனைவரையும் உங்களை அழைத்தேன். அப்படியா? ஆமா அண்ணா, கவலைப்பட வேண்டாம். தேவியாகப்பட்ட பாஞ்சாலியை கேட்கின்றான். பாஞ்சாலி ஏதோ ஒரு ஆலோசனை கூறுவாள் என்று பார்க்கலாமே. அப்படியா? உண்மைதான். பாஞ்சாலி பாஞ்சாலி ஏங்க, நமக்கு எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறீங்க யாரு? என்னோடு பிறந்த இந்த அண்ணன் மாயவன் அல்லவா? பிறந்த அண்ணன் மாயவன் எம்பெருமான் எங்கும் நிறைந்த ஏகாந்த பரமுரு என்று சொல்லக்கூடிய காக்கும் தெய்வமாகிய கண்ணபெருமானை அழைத்து பார்க்கலாம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாங்க. அதாவது திக்கற்றவருக்கு தெய்வதா துணைன்னு சொல்லுவாங்க. இப்படி திக்கு இல்லாமல் படிக்க, திசையும் இல்லாமல் படிக்க தருமாறி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கு அவர் வந்தா என்று ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாங்க. அதனால அதை சீக்கிரமாக அழைக்க வேண்டும். அப்படியா? அழைத்த கடமை எங்க இருந்தாலும் சரி வந்து ஆபத்தை காப்பார். அப்படினால எங்களுடைய அண்ணனை அழைக்கலாம் சுவாமி. அனைவரும் சேர்ந்து அழைப்போமா? அப்படியே ஆகட்டும். மாயக்கண்ணனை அழைக்க அதே சமயத்தில் மாயக்கண்ணன் சபைக்கு வரும்.
அமைச்சரே, ஆ. எடேய், சாமி, இந்த தீரான தேவி சபையில்